இந்த வீடியோவில் ரவுண்ட் அபவுட் வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது, பைக்கில் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வர ரவுண்ட் அபவுட்டில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிட் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸிட் அப்படின்னா லெஃப்ட்டில் வர ஃபர்ஸ்ட் கட்டு. அந்த கட்டை எப்படி எடுக்கணும்னா மிரர்ஸை செக் பண்ணிட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும். ரவுண்ட் அபவுட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு நம்ம லெஃப்ட் லேனில் இருக்கணும். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு ஜங்ஷனில் போய் நிற்கணும். நின்றுட்டு ரைட்டில் போகிறவங்களுக்கு வழி விடணும். இப்போ யாருமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் டர்னை எடுத்துக்கலாம். பட் ரவுண்ட் அபவுட்குள்ளே யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வழி விடணும். ரவுண்ட் அபவுட்டில் ஸ்ட்ரைட்டாக போகிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் இண்டிகேட்டர்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ரவுண்ட் அபவுட்டில் உள்ளே இருக்கிறவங்கள மதிக்கணும். அதை மட்டும் பண்ணாலே போதும். ரவுண்ட் அபவுட்டில் ஈஸியாக ஸ்ட்ரைட் போய்க்கலாம். இப்போ ரவுண்ட் அபவுட்டில் ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கும் அதே மாதிரி லெஃப்ட் லேனில் தான் போகணும். லெஃப்ட் லேனில் போயிட்டு யாராச்சும் ரைட் சைடில் வராங்களான்னு பாருங்கள். ரோலிங்லேயே வச்சுருங்க. யாருமே வரலை அப்படின்னா ரவுண்ட் அபவுட்டுக்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். அவர் நிற்கணும், எனக்கு உள்ளே வரக்கூடாது. உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு வண்டியை பார்க்குறீங்க அப்படின்னா உள்ள ரவுண்ட் அபவுட்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து வழியை விட்டுறணும். ரவுண்ட் அபவுட்டையும் நார்மல் ரோடை மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஓட்டக்கூடாது. அப்புறம் எதுக்கு ரவுண்ட் அபவுட்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. ரைட் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரவுண்ட் அபவுட்டை ரீச் பண்ண போகிறோம். ரீச் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மிரர்ஸை செக் பண்ணிவிட்டு ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட் லேனுக்கு வந்துடணும். முடிஞ்சால் ஷோல்டர்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. யாராச்சும் ரைட் லேனில் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ரைட் லேனுக்கு வந்துடுங்க. ரைட் லேனில் வந்துட்டு ஸோ ரவுண்ட் அபவுட் அப்ரோச் பண்ண போகிறோம். நமக்கு ரைட் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரியாரிட்டி இருக்குது. இந்த ரவுண்ட் அபவுட்டில் வந்துட்டு சந்துக்குள்ளெல்லாம் போய் முந்திக்கிட்டு இருக்கக்கூடாது. போகட்டும், அந்த வண்டி போகட்டும், தப்பு இல்லை. அந்த வண்டி போனதுக்கப்புறம் நம்ம போய் இந்த லைனில் போய் நிற்போமா. பைக்குக்கு ப்ரியாரிட்டி இருக்குது. ஸோ அந்த பைக்கு போகணும். இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம பூந்தாச்சு. இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு லேனுக்கு வந்துடணும். ஓகே கைஸ், இப்போ ரவுண்ட் அபவுட்டில் யூட்டர்ன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரைட் லேன் வந்துடணும். ரவுண்ட் அபவுட் வரதுக்கு முன்னாடியே மிரர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ரைட் லேனுக்கு வந்துடணும். ரைட் லேனில் வந்துட்டு ரைட் லேன்லேயே தான் கண்டினியூ பண்ணணும். யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஆன்லேயே தான் இருக்கணும். ஸோ சேம் ரவுண்ட் அபவுட்டில் 1/1 தான் போகணும். க்யூவில் எப்படி நம்ம போவோமோ அதே மாதிரி தான் போகணும். ரைட் சைடில் இருக்கிறவங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்குது. நம்ம நின்று ரைட் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் வழி விடணும். ஸோ சேஃப் கேப் கிடச்ச உடனே நம்ம உள்ளே போயிடணும். ரைட் சைடில் இருக்கிறவங்களுக்கு வழி விடுங்கடா டேய். இப்போது லெஃப்ட் சைட் செக் பண்ணிவிட்டு வந்துடணும். அவ்வளோதான். ரைட் டர்ன் யூ டர்ன் பண்ணுறது இப்படி தான் சேஃபாக பண்ணணும். ஸோ ரைட் சைடில் இருக்கிறவங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்குது. அவங்களுக்கு வழி விடணும். இப்போ நான் ரைட் எடுக்க போகிறேன். எனக்கு சேஃப் கேப் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் வெயிட் பண்ணணும். அவர் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறனால ஸ்லோ பண்ணிவிடுவார். ஸோ நான் போய்க்கலாம். இப்போ அந்த வண்டி எனக்காக நிற்கணும், உள்ளே வரக்கூடாது. ஓகே, சேஃப். ஏதோ ஒரு புத்திசாலி பேரிகேடு வச்சுருக்காரு, யாருன்னு தெரியல. ஸோ நம்ம லெஃப்ட் லேனுக்கு போயிட்டு ரைட் லேனுக்கு மாறிக்கலாம். ரைட் இண்டிகேட்டர் மிரர்ஸை செக் பண்ணிட்டு ரைட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிடணும். ரைட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிவிட்டு ரைட்டில் போய் நிற்கணும். போய் நின்றுட்டு உள்ள ரவுண்ட் அபவுட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வழி விடணும். அவங்கெல்லாம் போகணும். அப்போ தான் ரவுண்ட் அபவுட்டே கிளியர் ஆகும். ஸோ பார்க்கலாம் ரைட் சைடில் யாராச்சும் வராங்களான்னு. யாருமே இல்லை. இப்போது நம்ம வந்து சேஃபாக என்டர் ஆகிடணும். யூட்டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னா ரைட் லேனில் தான் நிற்கணும். ரைட் லேன்லேயே தான் கண்டினியூ பண்ணணும். நம்மளால் யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்போ அவங்க நின்னாங்களா அந்த மாதிரி அவங்க நமக்கு நிற்கணும். இதுதான் ரவுண்ட் அபவுட். இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணால் ஆக்சுவலாக நமக்கு டிராஃபிக் சிக்னலே தேவைப்படாது ரவுண்ட் அபவுட்டில்.